உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் வந்து மெழுகுத்திரி நல்லா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிலாளிக்கும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உடனே அந்த இசைவு தீர்வாயம் மூலமா தீர்க்கிறதுக்காக அந்த வழக்கு வந்து அவங்ககிட்ட போயிருக்கு. இப்போ இந்த வழக்க கொண்டு போனது யாருன்னு பார்த்தா, பிரச்சனை வர காரணம் இந்த தொழிலாளிகளா இருக்காங்க. உடனே அந்த இருக்கக்கூடிய நிர்வாகம் முதலாளிட்ட சொன்னோனே, முதலாளி என்ன சொல்றாரு, "இங்க வேலை பார்க்கிறவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ற அளவுக்கு வந்துருச்சா? அவங்களுக்கு அது புத்தி புகட்டணும். அதனால நம்ம நிறுவனத்த கதவடைப்பு செஞ்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெழுகுதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஏங்கிற கம்பெனிய வந்து கதவடைச்சுட்டாங்க. இப்போ அந்த தொழிலாளிகள்லாம் வேலைக்கு போ முடியாம, "ஐயய்யோ! நம்ம முதலாளி எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது போல. இப்படி நம்ம செஞ்சது தப்பு தான்." அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அந்த மாரியான ஒரு எண்ணம் வந்து அவங்கள பணிய வச்சுட்டா, அந்த வழக்கு வந்து வாபஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிரும். அதனால இந்த மாரியான வழக்குகள் நீதிமன்றங்கள்ல நிலுவையில இருக்கும்போது, கதவு அடைப்போ அல்லது வேலை நிறுத்தமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊதிய அரசு வந்து அறிக்கை விட்டுரும். ஓகே.